நம்மளோட டேங்க்கில் இன்னும் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கிறது இந்த ஹனி கோராமன் தான். சரி, இதுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக வாங்கி போடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திருவான்மியூர் இருக்கிற பபுள் சக்கிரவங்களை பற்றி ஏற்கனவே கேட்டு வச்சுருந்தோம். நீங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஹனி கோராமன் மட்டும் ஒரு பேர் ரெடி பண்ணி கொடுங்கன்னு. ஆனால் அவங்க இன்றைக்கி போன கடைகளில் எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. சரி, வந்துடும் சொல்லிட்டு கண்ணு திடீர்னு பீட்டா ஃபிஷ் பக்கம் போச்சு. சரி, அங்கேருந்து நாங்கள் ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணி 2 வந்து கோல்டு கலரில் மேல் ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம். இந்த மேல் ஃபீமேல் எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவுட்டோர் நோ ஃபீட் டேங்க்குக்கு போகுது. ஸோ இந்த டேங்க்கில் ஏற்கனவே பீட்டா ஃபிஷ் இருக்குது. அது வரைக்கும் சாப்பாடு போடுறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், வாட்டர் சேஞ்ச் அந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டில் பீட்டா ஃபிஷ் வந்து வெளியே இருக்குது. அது கூட 20 ஷ்ரிம்ப் விட்டுருக்கேன். அந்த 20ல் எவ்வளோ இருக்குது இல்லைன்னு தெரியாது. ஆனால் அந்த ஷ்ரிம்ப் வந்து அந்த டேங்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். எனக்கே பயங்கர ஆச்சரியம். நான் ஒரு நாளும் போய் தேடணும் மீனுங்க எங்கே இருக்குது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் விட்ட அந்த மேல் ஃபீமேல் மேலேயே இருக்குது. நம்ம ஏற்கனவே இருந்த பீட்டாவும் பார்த்தீங்கன்னா மேலே சுற்றிக்கிட்டு இருந்தது. நீங்களே பார்க்குறீங்க. எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. எப்பா ஒரு நைட்டு தப்பிச்சிட்டா, அந்த இது புதுப்பேட்டை வருமே, இன்றைக்கி நைட்டை மட்டும் தாண்டுறா பார்ப்போன்னு. அது மாதிரி மூட்டை வந்து இன்றைக்கி நைட்டை தாண்டிடுச்சு. சரி, இது போயிட்டுருக்கோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து இப்போ 15,000 சப்ஸ்கிரைபர் தாண்டிருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கு ஒரு கிவ் அவே ஒன்று கூடிய சீக்கிரம் பிளான் பண்ணுறோம். ஸ்டே டியூன் மக்களே, கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கிவ் அவே ஒன்று இருக்கும். ஆனால் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நம்மளுக்கு 15,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நிறைய யூடியூப் ஏர்னிங் வரும்னு. உண்மை என்னென்னா யூடியூப்பில் ஏர்னிங்கே வரைக்கும் வந்தது இல்லைங்க. அது இல்லாமல் வந்து நம்ம இது சேனல்லேருந்து ஏர்னிங்கை வந்து தூக்கிட்டானுங்க. கேட்டால் அனிமல் அப்யூஸ், அனிமல் க்ரூவல்ட்டியாக. நான் எந்த வீடியோவில் அனிமல் அப்யூஸ் க்ரூவல்ட்டி பண்ணேன்னு தெரில. சரி, அது வேறு பஞ்சாயத்து. அது வந்து யூடியூப் அப்பீல் அது இதுன்னு போயாகணும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான வேலை போயிட்டுருக்கு. என்னோடய கடையை வந்து நான் இப்போது வந்து வேறு ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நான் ஒரு ஃபுல் டைம் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அந்த வேலையை விட்டுட்டு இப்போ என் கடையை வந்து நான் ஃபுல் டைமாக எடுத்து கொஞ்ச நாளாவது ரன் பண்ணணுன்னு ஒரு டிசிஷனில் போயிட்டுருக்கு. இது வந்து எங்கள் அம்மா இறந்தப்போ ஆரம்பித்த கடை. அந்த டயபெட்டிக்ஸ் அதனால் இறந்தாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நான் சும்மா புலம்பிட்டு இல்லாமல் நான் எதாவது பண்ணணுன்னு சொல்லி ஆரம்பித்த கடை. அதனால் சர்க்கரை இல்லாமல் ஜூஸஸ்ஸு, ஆவாரம் பூட்டி, அது மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்தை வந்து கொடுக்கணுன்னு பார்க்குறேன். தேவையில்லாத விஷயம் நடுவில் நிறைய இருக்கும். ஸோ பிஸ்னஸ்க்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நல்ல விஷயத்தை மக்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தேவையில்லாத விஷயத்தை நான் எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு ரெடி. அதனால் இப்போ புது மெனுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நம்ம நேட்டிவான ஐட்டம்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் வந்து நேட்டிவான ஐட்டம்ஸ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன செட்டப்பில் என்ன குடிக்க முடியுமோ அதை நாங்கள் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக டேங்க் அப்டேட்ஸ் வரும். இந்த கிவ் அவே வந்து இன்னும் கொஞ்ச நாள் பிளான் பண்ணி சொல்கிறேன். கடை அப்டேட்ஸ் இன்ட்ரெஸ்டட்னா கண்டிப்பாக கடை அப்டேட்ஸும் தரேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை எல்லோரும் பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.